வழக்கமாக வந்து பவர்ஃபுல்லாக எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ், பணம் படைத்தவர்கள், வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அல்லது குடும்ப அரசியலில் அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்திருப்பாரு. இந்த மாதிரிலாம் தான் இன்னைக்கு திமுக அதிமுகவில் வந்து வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள்னு சொல்லாமல் காப்பாளர்கள்னு சொன்னாங்க. அது எல்லாத்தை விட நம்ம வேட்பாளர்கள் அனைவரும் நான் சொல்றதை சொல்லுங்கன்னு மக்கள் விரோத செயல் எதையும் செய்ய மாட்டோம், லஞ்ச ஊழல்ல ஈடுபட மாட்டோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள், அது ஒரு நல்ல முயற்சியா இருக்குங்க. மக்கள் பணிக்காக மட்டுமே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். விஜயை பொறுத்தவரையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்க. அவர் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு லீடருங்க. ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசுறதால திமுக காரங்க இப்போ கனிமொழி வந்து கருணாநிதியினுடைய மகள். கருணாநிதி வேற ஒரு சாதியை சார்ந்தவர், அவங்க அம்மா ராசாத்தி அம்மாள் வேற ஒரு சாதியை சார்ந்தவர். கனிமொழி சென்னையில் ஏன் ஒரு தொகுதியில் நிற்காம பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஏன் அவங்க தூத்துக்குடிக்கு போறாங்க? அதுக்கு ஜாதிய அடிப்படை, ஜாதிய கண்ணோட்டு, ஜாதிய வாக்குகளை வந்து மையம் பண்ணி போறாங்க. ஆனா விஜயை பொறுத்தவரை இல்லைங்க, அது தேவையும் இல்லை, அவசியம் இல்லை, இட்டுக்கற்ற ஒரு அவதூறு. கரூர் கிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வளம் வந்துட்டு இருந்தார்ல, நான் தான் கரூர், நான் வச்சதுதான் சட்டம்னு. இப்போ அவர் ஓடி போயிட்டாரு. இப்போ கரூர் மக்களின் தீர்ப்பு என்னவா இருக்கும்? கரூர் மக்கள் இந்த துயரத்துக்கு யாரை பொறுப்பாக்க போறாங்க? ஆனா மே மாசம் 4ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது கரூர் மக்கள் தீர்ப்பு எழுத போறாங்க. கரூர் வந்து சதிச்செயல் தன்னை திருப்பி அடிக்கும், அந்த மரணம் துர்மரணங்கள் வந்து தன்னை பழித்து இருக்குன்ற பயம். ரெண்டாவது மதியழகன்ற ஆள், சின்ன ஆள் கிட்ட தான் தோத்தம்னா தனக்கு அசிங்கம். கரூர் திரு விபி மதியழகன், கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். இன்னைக்கு சேகர் பாபு மந்திரியா இருக்கிறாரு, பிரபலமா இருக்கிறாரு, வரவு நிறைய வருது, செலவு நிறைய பண்றாங்க. நேருவும் அதே மாதிரி தான். இவங்க எல்லாம் மைனஸ் மந்திரி பதவி, தே ஆர் நத்திங். விஜயோட இவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேருமே வந்து நத்திங் பிஃபோர் விஜய். அவருக்கு வந்து போட்டி போடுற அளவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஈக்குவலா ஸ்டாலின் தான் வருவார். அதுவும் மிக நீண்ட அனுபவம்லாம் அவருக்கு இருக்கிறதால. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சூப்பர் சார். தமிழக அரசியலே எதிர்பார்த்த தாவேக்கோட இந்த 234 வேட்பாளர்கள்ல காப்பாளர்கள்னு வந்து சொல்லலாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். எப்படி பாக்குறீங்க சார் இதை? ரொம்ப துணிச்சலான முயற்சி தான். ஓகே. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 234 தொகுதியிலையும் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் யாரோடையும் கூட்டணி வைக்காமல் போட்டி போட்டுட்ருக்காங்க. சில காலமாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ வந்து விஜய் அவர்கள் தாவேகா கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் 234 பேரையும், புதுச்சேரியில் 30 வேட்பாளர்களையும், அங்கே மொத்த தொகுதிக்கும் தனித்து போட்டி போடுற ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து இன்றைக்கி அதெல்லாம் அறிவிச்சிருக்கார் வேட்பாளர்களை. தமிழ்நாட்டில் 233 தான். ஏன்னா விஜய் தான் 2 தொகுதியிலே நிற்கிறாரு, பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு, திருச்சி கிழக்குலேயும் நிற்கிறாரு. அதனால் இது ஒரு துணிச்சலான முயற்சி தான். வழக்கமாக வந்து பவர்ஃபுல்லாக எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ், பணம் படைத்தவர்கள், வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அல்லது குடும்ப அரசியலில் அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்திருப்பாரு. இந்த மாதிரிலாம் தான் இன்னைக்கு திமுக அதிமுகவில் வந்து வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். ஒரு துணிச்சலான முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து காப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள்னு சொல்லாமல் காப்பாளர்கள்னு சொன்னாங்க. அது எல்லாத்தை விட ஒரு உறுதிமொழியை வந்து எல்லாரையும் எடுக்க வச்சார் பாருங்க. அதாவது
நம்ம வேட்பாளர்கள் அனைவரும் நான் சொல்கிறத சொல்லுங்கன்னு மக்கள் விரோத செயல் எதையும் செய்ய மாட்டோம், லஞ்ச ஊழலில் ஈடுபட மாட்டோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள், அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்குங்க. ஓகே ஓகே. அதாவது டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இந்த மாதிரி தான் சிலதெல்லாம் செய்வாங்க. மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த அனுபவம் இல்லை. அப்படி யாரும் இது வரைக்கும் எந்த கட்சியும் அப்படி உறுதிமொழியெல்லாம் எடுத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துன்னு எனக்கு தெரியல. இது ஒரு துணிச்சலான முயற்சி. இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் பாதை மாறும் எதிர்காலத்தில். வழக்கமாக ஒரு பாதை இருக்கு இல்லையா, அதிகமாக செலவு பண்ணுறவன், அதிகமாக பரிசு பொருள் கொடுக்குறவன், அப்படி தானே இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு மக்களின் தீர்ப்பை காசு கொடுத்து வாங்கிறதுன்ற அளவுக்கு தானே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சில சமயங்களில் தான் மக்கள் ரொம்ப வெகுண்டு எழுந்து நீ காசு கொடுத்தாலும் சரி, கலர் டிவி கொடுத்தாலும் சரி நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி பாட்டா. வழக்கமாக என்னென்னா காசு கொடுக்கறது, அவங்கள வந்து ஆசை காட்டுறது, தேர்தல் உறுதிமொழி என்ற பேரில் ஏமாத்துறது, இதான நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அதிலிருந்து இவர் வந்து வேறுபட்டு ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்கிறாரு. இது வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். இல்லைன்னா அந்த பழைய பாதையிலே தான் போயிட்டுருப்பாங்க, மாறி மாறி இதே மாதிரி தான் மக்களை வந்து ஏமாற்றுவது என்ற அந்த கொள்கையிலேருந்து மாற மாட்டாங்க யாரும். புரியுது சார். அப்படிதான் மற்ற கட்சி இந்த வேட்பாளர்கள்லாம் இருக்காங்களா சார், அதுவும் இந்த முதல்வர் வேட்பாளர் இருக்காங்களே, அது இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. சீமான் அவர்களும் சேர்த்துக்கலாம் இதில். ஆனால் இப்போ விஜய் மட்டும் 2 தொகுதியில் வந்து போட்டியிடாரு. விஜய்க்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போவே. ஸோ அதனால தான் தன்னை காப்பாற்றியதுக்காக 2 தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, ஒரு தொகுதிக்கு மேல் போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை சட்ட ரீதியாக. ஆனால் 2லையும் ஜெயிச்சா 2லையும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று நீங்கள் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பர்சனலாக பொறுத்தவரையில் அவர் எதுக்கும் இதுக்கு விளக்கம் எதுவும் இன்னைக்கு சொல்லலை. ஏன் 2 தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு விளக்கம் எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையில் இது தேவையில்லாதது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள், அவருக்கு அங்கே தோற்றுருவார் பயம், இங்கே தோற்றுருவார், அப்படி அதெல்லாம் வீணான இந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சாரம் நடக்கும். அவர் வந்து இதை தவிர்த்திருக்கலாம். ஒரு தொகுதியில் நயனை எப்படி இருந்தாலும் 2 தொகுதியிலையும் ஜெயிப்பார். ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். நான் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். வீண் செலவு, மக்கள் பணம் தானே. தேர்தல் நடத்துவது என்றால் அது தேர்தல் கமிஷன் செலவு பண்ணாலும் அது மக்கள் வரி பணம் தானே. அதனால் வந்து அவருக்கு யார் இந்த யோசனையை கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து சரியான யோசனை இல்லை. அவர் ஒரு தொகுதியில் தான் நின்று இருக்கணும், எய்தர் பெரம்பூர் ஆர் திருச்சி கிழக்கு. அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் நான் கில்லி, எல்லா பக்கத்துலேயும் நான் நிற்பேன், வட தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடு, அப்போ தென் தமிழ்நாட்டில் ஒன்று போடுங்க கன்னியாகுமரியில். அதனால் இதெல்லாம் வந்து சரியில்லை. அரசியலில் அவருடைய அனுபவமின்மையை தான் இது வந்து வெளிக்காட்டுகிறது. தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து இது கிளப்புகிறது. ராகுல் காந்தி வந்து 2 தொகுதியில் நின்னார் நாடாளுமன்ற தேர்தலில். இது ஒன்றும் புதுமை இல்லைங்க. இவர் தான் புதுசாக இப்படி செய்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவையற்ற ஒன்று, நீட்லெஸ் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வந்து 2 தொகுதியிலையும் ஜெயிப்பார். அந்த நீங்கள் சொன்ன அந்த தோல்வி பயத்தாலாம் நிற்கலை. அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் பின்னால் இருக்குதுன்றதை எக்ஸிபிட் பண்ண, அதுக்கு இப்போதெல்லாம் தேவையே இல்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது தெரிய வரும், யார் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் திரண்டு இருக்காங்கன்றது. அதனால் இது தேவையில்லாத சர்ச்சைக்குரிய முடிவாக தான் நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி நின்னார்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதாவது அவர் ஒரு தேசிய தலைவர். ஏன் மோடியே ராமநாதபுரத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் இருந்தது. வாரணாசி அவரே சொந்த ஊர் குஜராத்துங்க. அவர் அங்கே நிற்கலை. முதல் தேர்தல்லேருந்தே நாடாளுமன்றத்துக்கு அவர் வந்து யூபிஐ ஆள் கிடையாது. அவர் உத்தரப்பிரதேச வாரணாசி எதுக்கு எடுத்தார்னா, இந்துக்களின் புண்ணிய பூமி, இந்து ராஜ்யத்தை அவங்க அமைக்க போகிறாங்கன்றதுக்காக ஒரு இதை கட்டமைப்பதற்காகத்தான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார்.
அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய உலக தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த உலக தலைவருக்கு வந்து இந்தியாவில் 2 தொகுதியில் நிறுத்தணும்னு பிளான்லாம் பண்ணாங்க. ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாருன்னு ஒரு பலத்த ஒரு போன நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி இருந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ அதை கைவிட்டாங்க. ஸோ ராகுல் காந்தி வந்து 2 தொகுதியில் போன முறை நின்று 2லையும் ஜெயிச்சார். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அமேதியும் நம்ம கேரளாவில் வயநாட்டில் நின்னார். ரெக்கார்ட் மார்ஜினில் ஜெயிச்சார். ஆனால் அப்புறம் நின்னதுக்கு காரணம் என்னன்னா, வெளிப்படையாக அவர் ஒரு நேஷ்னல் லீடர். அவர் வந்து நார்த்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, சவுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஏன் சிக்மகளூரில் இவங்க நின்று இருக்காங்க, இந்திரா காந்தி. யூபி தானே அவங்க பூர்வீகம். ஆனால் ரேபரலியை விட்டு சிக்மகளூரில் நின்று இருக்காங்க. சோனியா காந்தி பெல்லாரியில் வந்து நின்று இருக்காங்க. அதனால் இது வந்து தொகுதிகள் மாறி நிற்கிறது இதெல்லாம். ஆனால் 2 தொகுதியில் நிற்கிறது ராகுல் காந்திக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்ததுங்க. அவர் ஒரு நேஷ்னல் லீடர், நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பண்ணுற அவசியத்தில் இருக்கார். அப்போ அவருக்கு ஒருவேளை யூபியில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகிற பிரச்சனை வந்துடும் இல்லையா. அதனால் ஒரு சேஃப் இதுக்காகத்தான் சேஃப் லைட் போட் மாதிரி தான் வயநாடு சுவர் சீட்டு வின் பண்ண போகிறாங்கன்னு போட்டாங்க. 2லையுமே நின்னார். 2லையுமே பெருமாறி மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அது வேறங்க. ராகுல் காந்தி நின்னார். ராகுல் காந்தி இல்லை, விஜய். ஆனால் அவர் எதுக்காக இதை நிற்கிறாருன்றது அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஏற்கனவே வந்து விஜய் மேல ஒரு விமர்சனம் வந்தது என்னன்னா, இப்போ இந்த பெரம்பூரா இருக்கட்டும், இந்த திருச்சி கிழக்கா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவர்களோட ஓட்டு வந்து சிறுபான்மையரோட ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. இப்போ திருச்சி கிழக்கெல்லாம் எடுத்துட்டா இந்த கிறிஸ்துவ வெள்ளாளர்களோட ஓட் பேங்க் வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் விஜய் வந்து இந்த 2 தொகுதியில வந்து குறி வச்சு போட்டியிடுறாரு வந்து சொல்றாங்க. ஒரு தலைவருக்கு அழகு வந்து அவர் வந்து எந்த தொகுதியில வேணா போட்டிடலாம். அவர் வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கரூரை வந்து சொல்லிட்டாரு. தைரியம் தான் கரூர்ல நிக்க வேண்டியதானே, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 தொகுதிகளை வந்து சூஸ் பண்றாருன்னா இந்த ஓட்டுக்காக தான் நிக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் வருதே சார். இல்லை, இது வந்து நான் ஒத்துக்கலைங்க. இந்த விமர்சனம் அவதூறு. இது அதாவது விஜயை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்க. அவர் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு லீடருங்க. அவர் ஆக்டராக இருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து லீடர், பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஆகிட்டார். இதுக்காக கிறிஸ்துவர்கள் ஓட்டுக்காகன்னு சொன்னால், கிறிஸ்துவர்கள் ஆக பெரும்பான்மை இருக்கிற கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் அவர் நிற்கலாம். நான் இப்போ கேட்குறேன், அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசுகிறதால திமுக காரங்க இப்போ கனிமொழி வந்து கருணாநிதியினுடைய மகள். கருணாநிதி வேற ஒரு சாதியை சார்ந்தவர். அவங்க அம்மா ராசாத்தி அம்மாள் வேற ஒரு சாதியை சார்ந்தவர். சாதாரணமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா சாதியை தான் சாதியாக சொல்லுவாங்க, அம்மா சாதியை சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? சரி, இவங்க வந்து சென்னையில் தான் பிறந்து சென்னையில் தான் வளர்ந்தவங்க, படித்தவங்க எல்லாம். இவங்க எதுக்கு சென்னையை விட்டுட்டு தூத்துக்குடிக்கு போகிறாங்க? குறிப்பிட்ட ஒரு சமுதாய ஓட்டு, அம்மாவுடைய சமுதாய ஓட்டு, அதை கை வச்சு இதை நான் ஒத்துக்குவேன். கனிமொழி சென்னையில் ஏன் ஒரு தொகுதியில் நிற்காம பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஏன் அவங்க தூத்துக்குடிக்கு போகிறாங்க? அதுக்கு ஜாதிய அடிப்படை, ஜாதிய கண்ணோட்டு, ஜாதிய வாக்குகளை வந்து மையம் பண்ணி போகிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரை இல்லைங்க, அது தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. இது வந்து இட்டுக்கற்ற ஒரு அவதூறு. அவர் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். அதான் நான் நினைக்கிறேன், அவராக சொல்லியிருக்கணும். இன்னைக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தான் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறன்றதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சொல்லலை. அவர் தான் எப்பவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டார் எதையுமே. நம்மளே டீகோட் பண்ணோம் அவர் என்ன சொன்னாருன்ட்டு. ஸோ அதனால் வந்து என்னுடைய இது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களினுடைய பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்துவதற்காக, வெளிக்காட்டி கொள்வதற்காக இப்படி ஒரு ஆனால் இது தேவையற்றது. ஆல்ரெடி இஸ் ஏ பேன் தமிழ்நாடு, பேன் சவுத் இந்தியா. அவர் வந்து நேஷ்னல் லெவலில் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சவுத் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பாப்புலரான லீடர் தான், பொலிட்டிக்கல் லீடர், நாட் ஓன்லி த ஆக்டர். அதனால்
அவருக்கு யாரோ வந்து ராங்காக சொல்லியிருப்பாங்களோ என்னன்னு தெரில, ஓகே சார். இல்லை அவராகவே இந்த மாதிரி தப்பாக முடிவு பண்ணான்னு தெரில. இதை அவாய்ட் பண்ணியிருந்தால் தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ், புகார்கள், குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். இப்போ அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க இது ஒரு பதில் சொல்லிட்டு தெரியணும். கரூரில் ஒரு சாதாரண ஒரு நபர் தான் மதியழகன், அவங்க மாவட்ட செயலாளர். அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர் முறையில் கைது செய்யப்பட்டார், சிறையில் பல நாட்கள் இருந்தார், அப்புறம் தான் விடுதலையானார். இன்றைக்கி அதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும், நீதி கேட்கணும்னு அந்த சாதாரண மனிதரை, சாதாரண ஒரு அவருடைய ஒன் ஆஃப் தி தளபதிகளை கரூர்லேயே அவர் நிறுத்தியிருக்காரு. ஆனால் கரூர் கிங்குன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வளம் வந்துட்டு இருந்தார்ல, நான் தான் கரூர், நான் வச்சது தான் சட்டம்னு. இப்போ அவர் ஓடி போயிட்டார். இப்போ கரூர் மக்களின் தீர்ப்பு என்னவா இருக்கும்? கரூர் மக்கள் இந்த துயரத்துக்கு யாரை பொறுப்பாக்க போகிறாங்க? சிபிஐ ஒன்று அப்புறம் அறிக்கையை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஆனால் மே மாதம் 4ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது கரூர் மக்கள் தீர்ப்பு எழுத போகிறாங்க. அந்த தீர்ப்பு தனக்கு எதிராக வரும் என்று முன்கூட்டியே யோசித்து செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு போயிட்டாரு, எங்க கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. இப்போ அதனால் வந்து விஜய் வந்து கரூர் நிற்க வேணாம். அன்னைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அன்னைக்கு நான் கரூர் சம்பவம் ஹாட்டாக இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு பழி தீக்கணும்னா செந்தில் பாலாஜியை எதிர்த்து இந்த 41 குடும்பங்களில் ஒரு ஆள் இழந்தாங்கல்ல, ஒரு ஆளை நிறுத்தணும் விஜய். அப்போ தான் அதுக்கு ஒரு சரியான பதிலடியாக இருக்கும்னா ரைட், ஓகே. பல்வேறு காரணங்களுக்காக அவங்க மாவட்ட செயலாளர், அவரும் சாதாரண ஆள் தான், அவருக்கு இழப்பு ஏற்படலைனாலும் அவர் சிறை சென்றவர், பாதிக்கப்பட்டவர். அப்போ அந்த அடிப்படையில் அவரை நிறுத்தி இருக்கிறது அது ஒரு போல்டு ஸ்டெப் தான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி ஏன் ஓடனாரு? அவரு விஜய் தான் தப்பு பண்ணிட்டாரு, தாவேக்காக தான் இந்த துயரத்துக்கு காரணம்னு மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏன் அங்கே நிற்கல அவரு? அதுக்கு வந்து நியாயம் கேட்கணும் என் மக்களுக்கு அப்படின்னு ஏன் அவர் அங்கே நிற்கல? அண்டா குண்டாலாம் கொடுத்தாரு போன தீபாவளிக்கு, பொங்கலுக்கு கூட. அப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, அதனால தான் அவர் ஷிஃப்ட் ஆகிட்டார் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இப்போ திமுக சார்பாக வந்து சொல்றாங்க. கரூர்ல வந்து 4 தொகுதி எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாங்க, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம். காரணங்கள் இல்லாத ஏதாவது இருக்குதா? அதனால நான் அதை சொல்ல, ஒரு நீங்கள் சில விஷயம் சொன்னீங்க, நான் அதை கேட்டுக்கிட்டேன், அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இதில் பெரிய டிபேட்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் எ ஃபேக்ட் தட் மிஸ்டர் செந்தில் பாலாஜி ஹாஸ் மூவ்ட் அவுட் ஆஃப் இஸ் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் கரூர், போயிட்டு கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அவர் வராருன்னு பயந்துக்கிட்டு வானதி கோயம்புத்தூர் சவுத்துலேருந்து மாறி கோயம்புத்தூர் நார்த்துக்கு போயிட்டாங்க. நம்ம பப்ளிக்கு ஃபிகர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். திருநெல்வேலியில் இருந்த நயினார் நாகேந்திரன் திடீர்னு அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மைனாரிட்டிகள் அதிகமாக இருக்காங்கன்னு ஒன்று, ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லி அவர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறி வர்றார். யார்? ஒரு மாநில கட்சி தலைவர். அதாவது அண்ணாமலை தான் ஆளினால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் தான் இந்த தமிழ்நாட்டையே காப்பாற்ற போகிறாருன்னு சொன்னாங்க. இப்போ அவர் கவுண்டம்பாளையம் கிடைக்கல, சிங்காநல்லூர் கிடைக்கல, அரவக்குறிச்சி ஒதுக்கலைன்னு அழுதுட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது விஜய் புதுசாக வர்றாள், பெரம்பூரில் நிற்கிறாரு, டிஎம்கே கோட்டைன்ற இடத்துல, வட சென்னையில், திருச்சியில் போய் நிற்கிறாரு. அப்படியே KN நேரு, அன்பில் மகேஷும் கைகோர்த்து அங்கே ப்ளே பண்ணுவாங்க. அவருடைய போல்ட்னஸை நம்ம பாராட்டுறோம், இந்த மாதிரிலாம் இல்லாமல். ஆனால் 2 தொழிலை நின்னது சரியில்லைன்னு தான் என்னுடைய வாதம். புரியுது சார். ஆனால் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னன்னா, இப்போ ஏற்கனவே வந்து கரூர் வந்து திமுகவோட கோட்டையாக இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர்ல வந்து நிற்க வச்சிருக்கதா ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, இதை நான் ஏற்கலை. ஏன்னா அதாவது காரணம் எல்லாத்துக்கும் சொல்லலாம், நான் இதை ஏற்றுக்கல. இப்போ அவர் வந்து கோயம்புத்தூரில் போய் நின்னாதான் அந்த கோயம்புத்தூர் தொகுதிகள்லாம் வந்து வீரியம் பெறுமா? இப்போ இவரை வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு 60 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டு மு.க. ஸ்டாலின் அது வந்து வருஷ கணக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல, அந்த கட்சி அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குது. அங்கே போய் எம்எல்ஏவை ஆனாதான், நான் நின்னாதான் அங்கே வரும்ன்றதெல்லாம் சும்மா பிச்சுங்க. அவருக்கு வந்து இங்கே பயம் வந்துடுச்சுங்க. கரூர் வந்து சதிச்செயல் தன்னை திருப்பி அடிக்கும், அந்த மரணம் துர்மரணங்கள் வந்து
தன்னை பழித்து இருக்கோன்ற பயம். ரெண்டாவது மதியழகன்ற ஆள் சின்ன ஆள்கிட்ட தான் தோத்தோம்னா தனக்கு அசிங்கம் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து ஓடிட்டாருன்னு தான் என்னுடைய இப்போவும் உங்கள் விளக்கத்துக்கு பிறகும் இருக்கிற ஆழமான கருத்து. ரைட், வேறு விஷயத்துக்கு போயிடும். ஓகே சார், இப்போ அந்த 2 தொகுதிகள் இருக்குல்ல சார், ஒன்று வந்து பெரம்பூர். ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சேகர் பாபு அவர்கள் தான். வேற ஒருத்தர் எம்எல்ஏவா அங்கே நின்னாலும் அங்கே தொகுதியில் வந்து பெரிய செல்வாக்கு இருக்கிறது வந்து சேகர் பாபு, வட சென்னை மாவட்ட செயலாளர் ஓகே கட்சியில். ஓகே, அந்த திருச்சி கிழக்கு இருக்குல்ல சார், அதுக்கு வந்து அங்கே வந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக பார்க்கப்படுறது வந்து கே நேரு அவர்கள் தான். இவங்களை தாண்டி விஜயில வந்து அங்கே ஜெயிச்சிட முடியுமா? அவங்கள தாண்டி அவர் ஜெயிச்சார்னா தான் ஆட்சி அமைக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்துங்க விஜயனுடைய மக்கள் செல்வாக்குக்கு முன்னால், விஜயனுடைய மக்கள் ஆதரவு, இளைஞர்கள் பெண்கள் ஆதரவுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. தே ஆர் நத்திங். இன்னைக்கு சேகர் பாபு மந்திரியாக இருக்கிறாரு, பிரபலமாக இருக்கிறாரு, வரவு நிறைய வருது, செலவு நிறைய பண்ணுறாங்க. நேருவும் அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் மைனஸ் மந்திரி பதவி, தே ஆர் நத்திங். ஆனால் விஜய் எந்த பொறுப்புலையும் இல்லை, எந்த பதவியிலும் இல்லை. அவருக்கு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் விஜயோட இவங்க 2 பேருமே கம்பேர் பண்ண முடியாது. இவங்க 2 பேருமே வந்து நத்திங் பிஃபோர் விஜய். நான் தான் சொல்கிறேன்னே, ஸ்டாலின் ஒன்றா கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிக்கலாம் விஜய் முன்னால். ஈவன் உதயநிதி இஸ் நத்திங். அவருக்கு வந்து போட்டி போடுற அளவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஈக்குவலாக ஸ்டாலின் தான் வருவார். அதுவும் மிக நீண்ட அனுபவம்லாம் அவருக்கு இருக்கிறதால. மற்றபடி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் தலைவரும் விஜய் கிட்ட போய் பாப்புலாரிட்டியில், பீப்புள் சப்போர்ட்டில், வேறு எதுலையும் சொல்லலை, கிட்ட கூட போய் பார்க்க முடியாது. புரியுது. இப்போ அதே மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை விட இந்த உத்தரவாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தாவேக்கால. இது எப்படி சார் பார்க்குறீங்க? வாக்குறுதிகள்ன்றது வாக்கரிசி போடுற மாதிரி நீங்கள் செய்யலாம், செய்யாமல் விட்டுறலாம். ஏன்னா வாக்கு தானே கொடுக்குறீங்க. ஆனால் உத்தரவாதம்ன்றது கேரண்டி, சூரிட்டி கையெழுத்து போடுற மாதிரி. பேங்க்கில் லோன் வாங்கினா நீங்கள் வாயில் வந்து சரிப்பா இவர் கட்டலான்னா நான் கட்டுறேன்பா அப்படின்றது வந்து அஷூரன்ஸ். அது வந்து மியர் அஷூரன்ஸ், வாக்குறுதி தான். நீங்கள் அதை கீப் பண்ணலாம், இல்லை அதை கண்டுக்காமல் கூட போயிடலாம். ஆனால் கேரண்டின்னு சொன்னால் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, உத்தரவாதம். ஐ ஹியர் பை கேரண்டி. இவருக்கு வந்து இப்போ நீங்கள் போய் பொண்ணு பார்க்க போகிறீங்க ஒரு வீட்டில், இந்த பையனுக்கு நான் கேரண்டிப்பா அப்படின்றாங்க. நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கேரண்டி என்பது அழுத்தமான ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி பயன்படுத்தினார். வந்து அது சரியானதுன்னு நினைக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி கூட இந்த கர்நாடகா எலெக்ஷன் எல்லாம் 5 கேரண்டிஸ்ன்னு தான் சொன்னார், வாக்குறுதிகள் சொல்ல. இப்போ வாக்குறுதி கொடுத்தவங்க கதியெல்லாம் என்ன ஆச்சு பார்த்துட்ருக்கோம்ல. 505 வாக்குறுதி திமுக கொடுத்தது 2021 தேர்தலில். அவங்களே இன்னைக்கு சொல்கிறாங்க சுமார் 100 வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிறைவேறலைன்னு. ஆனால் 2 வருஷத்துலேயே 95 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 95%ன்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. ஆனால் எதையுமே முழுமையாக நிறைவேற்றலைன்றது தான் என்னுடைய வாதம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் 4 ரூபாய் தருவேன்னா 4 ரூபாய் தரணும். 1 ரூபாய் தந்துட்டு நல்ல காசு அப்படி இல்லை. எவ்வளோ சொன்னீங்க? இப்போ குடும்ப தலைவிகளுக்கு மாத ஓய்வூதியம் 1000 தருவேன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஒரு 26-28 மாதம் கழித்து நீங்கள் ஜெயித்தோம். நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்கன்னா, தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்குன்னு ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு 1 கோடி பேரை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ரேஷன் வாங்குறவங்க, ரேஷன் கார்டில் இருக்கிற பெண்கள் வந்து 2 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து 1 கோடி பேரை வெளியே தள்ளினீங்க. ஆனால் உறுதிமொழி நிறைவேற்றிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து பார்ஷியலி தான், பாதி கிணறு தாண்டின கதை தான். அதே போல் அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் நாங்கள் பரோன்ற சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் கண்டினியூ ஆகுது. வேற பேர் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றாங்க. அந்த பென்ஷனுக்கு அவங்க சம்பளத்தில் மாதம் 10% கட்டணும். இந்த ஓல்டு பென்ஷனில் நல்ல விஷயம் என்னென்னா, அதுக்கு எதுவுமே யாரும் கட்ட வேண்டியதில்லை. அதே போல் அதில் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, இதில் ஒன்றுமே கிடையாது.
அப்போ நாங்கள் இதை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி கூசாமல் எப்படி பொய் சொல்கிறாங்க? அதனால் வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலாம், இல்லை ஏதாவது நொண்டி காரணம் சொல்லலாம், இல்லை உதாரணத்துக்கு நீட் ரத்து செய்வோம் நாங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? நீட் ரத்து செய்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்றாங்க. அதிகாரம் இல்லாததை ஏன்பா வாக்குறுதி கொடுத்தீங்க? அதுவும் முதல் கையெழுத்து உதயநிதி பேசினார் பாருங்க, அந்த மந்திரம் எங்களுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியல, அந்த மந்திரம் நாங்கள் உடனே பாருங்கன்னு சொன்னார். இன்றைக்கி சட்டசபையிலேயே முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, எங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம்லாம் சொல்லவே இல்லையே. சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ அப்பட்டமாக ஏமாத்துறது வாக்குறுதின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது பெட்ரோலுக்கு கொடுப்போம், குறைப்போம், அப்புறம் இந்த கேஸு விலை இதெல்லாம் சொன்னாங்க, எதையும் செய்யலை. ஒரு சில விஷயங்களை பார்ஷியலாக பண்ணியிருக்காங்க. அது கேரண்டியாக இருந்தால் அது தப்பு. இப்போ இவர் சொல்கிறது கேரண்டி. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது 1-2 நான் பார்த்தேன். பவர் கட் ஆயிடுச்சு, அது கூட திட்டமிட்ட சதியான்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் வழக்கமாக இங்கே பவர் கட் ஆகாது, அது பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே பவர் கட் பண்ணாங்க. திமுகவினர் தான் பள்ளமே தோண்டுவாங்கல்ல. விஜய் எந்த இடத்துல கேட்குறாரோ, அந்த முல்லை நகரா அந்த சந்திப்பில் கேட்டார், அவர் பர்மிஷன் கேட்டு 48 மணி நேரத்தில் அங்கே பள்ளம் தோண்டி கம்பா நட்டுறாங்க. கேட்டால் மாநகராட்சி குடிநீர் வழங்கல் வேலை நடக்குதுன்றாங்க. இப்போ அவர் போய் அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்த உடனே எல்லா அனுமதியும் கடன்னு கிடைக்குது. அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம நியாயமாக இருக்கணும், முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஜனங்களை ஏமாத்துறதுன்னு சரியில்லை. இப்போ நம்ம விஜய் சொன்னதில் 2 விஷயம் எனக்கு கவனிச்சதில்லை. ஒன்று என்னன்னாருன்னா, இந்த வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களை அந்த மகாபலிபுரத்தில் மகளிர் தினத்தில் மகளிரை கவர் பண்ணார் இல்லையா? இன்றைக்கி அநேகமாக இளைஞர்கள் மாணவர்களை தான் கவர் பண்ணார், யூத்ஸை. மற்றவர்களுக்கெல்லாம் பின்னால் வரும்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களில் பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸுன்றது புதுமையான ஒரு விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கி சந்திக்கிற பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். போதை கலாச்சாரமும் இளைஞர்களை பயங்கரமாக பாதிக்குதுங்க. இன்றைக்கி ஸ்கூல் வரைக்கும் கஞ்சாலாம் போயிடுச்சு. அதனால தான் இந்த வெட்டல் குத்தல் அதாவது சட்டவிரோதமான காரியங்கள்லாம் நடக்குதுங்க. ஸோ அதை பற்றி அவர் சொன்னார், போதை இல்லாத தமிழகத்தை நாம் இது பண்ணுவோம், அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுப்போன்ற மாதிரி சொன்னார். அதே போல் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, 29 வயசு வரைக்கும் உனக்கு வேலை கிடைக்கலன்னா உனக்கு நீ பட்டதாரியாக இருந்தால் 4000 ரூபாய் மாதம் அலவன்ஸ் கொடுப்போம். நீ +2 அந்த மாதிரி படிச்சிருந்தேன்னு சொன்னால் உனக்கு 2500 ரூபாய். அது எதுக்குன்னா, ஏதோ இறக்கப்பட்டு கொடுக்கல, வேலை தேடுவதற்காக உனக்கு உதவுற ஊன்றுகோல் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும்போது. ஐ திங்க் இட்ஸ் எ வெல்கம் ஸ்டெப். ஆனால் அதை விட வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு தான் முதலிடம் நான் தருவேன். அலவன்ஸுக்கு மாதம் வாங்கிட்டு உட்காந்து என்ன பண்ண போகிறான்? ஆனால் அது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அலவன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம், இளைஞர்களுக்கு இது பயன்படும். ஆனால் அடுத்தது அவர் சொன்னார் பாருங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே 75% வேலை கொடுக்குற அந்த நிறுவனங்கள் தனியார் இதுக்கெல்லாம் நான் ஜிஎஸ்டியில் கன்செஷன் கொடுக்குறேன், மின்சாரத்தில் கன்செஷன் கொடுக்குறேன்னு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறுவனம். ஏன்னா இன்றைக்கி என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபேக்ட்டு நிறைய வட இந்தியர்கள் பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. நாம் பிரிவினைவாதம் பேசல, நம்மெல்லாம் இந்தியர்கள் தான். ஆனால் பல மாநிலங்களில் சட்டமே போட்டான், நீங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசு வேலை, இதில் வேலை அப்படின்னு. ஆனால் நாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஆளுங்களை பார்க்கணும்ல. அதனால் அவர் கேர்ஃபுல்லாக நான் பார்த்தேன். 75% தமிழை இன்றைக்கி 100% பிற மொழியாளர்கள் பிற மாநிலத்தவர்கள் பணியாற்றுகிற நிறுவனங்களை என்னால் காட்ட முடியும்.
இல்லை சார், இப்போ இதே தான் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்கு. இருட்டங்க, நல்லதை யார் சொன்னா என்னங்க? சீமான் சொல்ல தான் முடியும். இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா செஞ்சிருவார. இப்போ கவிஞர்கள் எல்லாரும் காலங்காலமாய் கனவு கண்டாங்க, இல்லாமை கல்லாமை இல்லையான சமுதாயம் உருவாகணும்னு. அவங்க கனவு தான் காண முடியும் சீமான் மாதிரி. ஆனால் யார் தேர்தலில் நின்று ஜெயிச்சிடுறாங்களோ அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே போல் 20 லட்சம் வரை மேல் படிப்புக்கு கடன், பிணை இல்லா கடன், எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்குள்ள தாவ இருந்துருங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பேங்க்கில் எஜுகேஷன் லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறான் தெரியுமா? தனி வட்டி கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் அனுபவப்பட்டவன், என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பேங்க்கில் லோன் வாங்கினா 2 வருஷத்தில் அது பல லட்சம் குட்டி போட்டுரும். ஏன்னா இந்த மாதம் வட்டின்றது அடுத்த மாதம் அசலாயிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுதான். அதை வந்து இவர் பிணை இல்லாமல் அதை வந்து நான் கொடுக்குறேன், வட்டி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கவனித்த வரைக்கும். அப்போ அந்த மாதிரி 20 லட்சம் பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் நான் கொடுக்குறேன்றது இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன் நான். புரியுது சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார்.